முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதியை கைதை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 150 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் மற்றும் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அவர் மீது புகார் எழுந்ததை தொடர்ந்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 150 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் உருவ பொம்மையை எரித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தும் வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். தமிழகம் முழுவதுமே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல திமுகவினர் 150 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்ட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்ததால் தமிழக முதல்வர் விஜயை குறித்து ஆபாசமாக பேசியதாலும் தாவேகா மகளிர் அணி நிர்வாகி கொடுத்த புகாரின் பேரில் எதிர்கட்சி தலைவர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை நேற்று காலை சென்னையிலிருந்து போலீசார் கைது செய்தனர். சென்னையிலிருந்து இதற்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவு செய்த போலீசார் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் சென்னைக்கு சென்று அங்கிருந்து சென்னையிலிருந்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யப்பட்டு காலை 11 மணி வரை தஞ்சாவூருக்கு வேனில் புறப்பட்டனர். தஞ்சாவூருக்கு கிழக்கு காவல் நிலையம் வர முடியாததால் போதிய இடம் நெருக்கடி இல்லாததனால் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்துக்கு விசாரணை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தெற்கு காவல் நிலையம் அமர்ந்துள்ள சச்சிதானந்த மூப்பனார் சாலை முற்றிலும் மாலை காவல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. இருபுறமும் தடுப்பு அணைகள் வைத்து தெற்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நடத்தி வந்தனர். எஸ்பி சுந்தரவரன், அரியலூர் செல்வகுமார், திருவாரூர் எஸ்பி சதீஷ்குமார் உள்ளிட்ட 3 நபர்கள் நடத்தியிருந்தனர். 1000க்கு மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பணிகளின் தஞ்சாவூர் சாரக டிஐஜி ஜியாஹாவுக்கு தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் இருந்தார். கண்காணித்து வந்தபோது மேலும் மணிமட்டம் ரவுண்டான நடிகை ஏராளமான திமுகவினர்கள் சேர்ந்தனர். காவல்துறையை கண்டித்து தமிழக அரசு கண்டித்து தமிழக முதல்வருக்கு எதிராக முழக்கங்களும் எழுப்பினர். அப்போது திமுக அங்கிருந்த தாவேகா பிளக்ஸ் கணக்கையும் கிழித்து அதை தீ வைத்து எழுதி வைத்தனர். முழக்கங்கள் எழுப்பியவாறு அதேபோல் திமுகவினர்கள் கல் ஒன்றையும் எழுதினர். இந்த கல் தஞ்சாவூர் எஸ்பி பின்னால் சென்ற பாதுகாப்பு வாகனத்தின் மீதும் இருந்தது. மேலும் எஸ்பி வாகனத்தில் திமுக மறித்து போலீசாருக்கும் எதிரான முழக்கங்களையும் எழுப்பினர். இந்த சூழலில் பதற்றமான சூழலும் ஏற்பட்டது. இதையடுத்து திருச்சி வழியாக வந்த காவல்துறை வாகனம் பூண்டி பிரிவு சாலை போது வந்துவிட்டது. மீண்டும் செங்கல்பட்டுக்கு காவல் நிலையத்திற்கு உதவியை அழைத்து சென்ற போது வழக்கு பதிவு செய்ததெல்லாம். எனவே அங்கு உதயநிதி வாகனத்தை விட்டுவிட்டு இறங்காமல் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை நடத்தி அதனைத் தொடர்ந்து உதயநிதி வருகை போது செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களும் தாக்குதல் நடத்தியதால் பிரச்சனை போராக மாறியது. திமுக தொண்டர்கள் மீது தனித்தனியாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.